அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். ஆரம்பத்தில் நம்ம சேனலில் நல்ல அமோக ஆதரவு இருந்தது. சேனலோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்குது. நம்ம ரெகுலராக சமையல் பற்றின வீடியோக்கள் நம்ம அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த பளபளப்பாக வீடியோ பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பர்டிகுலர் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும், அதாவது வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும் நாம் வீடியோ போடல. இந்த சமையல் பற்றின வீடியோக்கள் பதிவு பண்ணல. சமையல் தெரியாதவங்க, பேச்சுலர்ஸு, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிற லேடிஸ், அதுவும் இல்லாமல் சமையல் தெரியாத லேடிஸ், வீட்டில் அந்த சமையல் தெரியாதனால பல கஷ்டங்களை நிறைய வீடுகளில் லேடிஸ் அனுபவிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்காக வீட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய சமையல் பதார்த்தங்கள், வெஜிடேரியன் சமையல் பதார்த்தங்கள் எப்படி செய்யணும் முறையாக, எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி, அது ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக முந்திரி பருப்பு அது இதுன்னு பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும். அந்த மாதிரியான சமையல் குறிப்புகளை நான் என்னுடைய சேனலில் ரெகுலராக வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதை வச்சு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய சேனலில் சமையல் பற்றின வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். அதனால் தயவுசெய்து நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தருமாறு உங்களுடைய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாம் இன்னைக்கு வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நான் காட்ட போகிறேன். வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பார்க்கலாம். பெரும்பாலும் கல்யாண வீடுகளில் மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, கல்யாண சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த முட்டைக்கோஸ் பொரியலை நம்ம வீட்டில் எப்படி அதே மாதிரி டேஸ்ட்டாக எப்படி எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வானிலையில் பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு அது தண்ணி விட்டு நாம் இப்போது வேக வைக்கிறோம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4-5 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தயார் பண்ணுறோம். அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு தண்ணி விட்டு அதை ஒரு பாதி அளவுக்கு வேக வைக்கிறோம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி 1 டம்ளர் விட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேப்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தனித்தனியாக நம்ம எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி இது மாதிரி வச்சுருக்கோம். அதை இந்த பாசிப்பருப்பு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு இந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டைக்கோஸை நம்ம அதில் கொட்டி வேக வைக்கிறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டாலும் பரவாயில்ல. என்னென்னா, பாசிப்பருப்பை ரொம்ப வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாசிப்பருப்பு கொதிச்சா போகிறோம். ஒரு 25% அது வெந்திருக்கிற நிலைமையில் நம்ம முட்டைக்கோஸை அதில் போட்டுடணும். இப்போ நாம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதில் சால்ட்டு ஆட் பண்ணுறோம். இதில் தண்ணி கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா வேக வைங்க. தண்ணி மிச்சம் இருந்தாலும் அதை வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லது, உடம்புக்கும் நல்லது. அவங்க குடித்தாங்கன்னா இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அந்த முட்டைக்கோஸ் நம்ம ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம். முட்டைக்கோஸும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்டு என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றாமல் துருவல் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். அதை இதில் போட்டு நல்லா மேலே தூவி இப்போ நல்ல ஒரு ஃப்ரை பண்ணுறோம். நம்ம அந்த தண்ணியெல்லாம் வற்றணும், நல்ல ஒரு ஃப்ரை பண்ணிடுறோம். இப்போது அது மேலே இப்போது பெருங்காயத்தூளை நம்ம
லேசாக தூவ போகிறோம். இப்போ வந்து இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் தேவையான அளவுக்கு காரமும் இருக்குது, நல்ல சால்ட்டும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதில் பெருங்காயத்தூளையும் அதில் தூவிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த முட்டைக்கோஸ் பொரியலுங்கிறது ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த பயத்தம்பருப்பு, அதாவது இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கிற பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது கடிச்சோன்னா அப்படியே ஈஸியாக இது கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். அதே சமயத்தில் பாசிப்பருப்பு நல்ல வந்து உருத்தெரியாத அளவுக்கு போயிடக்கூடாது, கூட்டு செய்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பாசிப்பருப்பை ஆட் பண்ண தேங்காயும் சேர்த்த கல்யாண வீட்டில் எப்படி தயார் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் நாம் வந்து தயார் பண்ணிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ கடைசியாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நாம் வந்து தாளித்து அதில் கொட்ட போகிறோம். அதில் வந்து கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டி போட்டோம் அப்படின்னா இந்த கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தயார், ரெடி. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் சாதமோ மற்ற குழம்பு சாதமோ எந்த சாதமாக இருந்தாலும் சரி இதை நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட இதை வெறுமனே கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது வந்து அதுவும் இல்லாமல் இந்த முட்டைக்கோஸ் பொரியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அடிக்கடி இந்த முட்டைக்கோஸ் பொரியலை செய்து தர சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து வானிலையில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 போட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலையும் அதில் போட்டு ஒரு 10 இலை அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வெடித்த பிறகு அதை அப்படியே நம்ம வந்து அந்த முட்டைக்கோஸ் பொரியலில் அப்படியே கொட்டிடுறோம். நல்ல ஒரு கிளறிட்டு இதை நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வெறுமனே இதை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.